வணக்கம். நான் உங்கள் பயில் சிங்கர் வேலுபாலுமணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நேற்று இரவு ஒரு காணொலி போட்டிருந்தேன், விடியும் வரை காத்திருன்னு. அதனை தொடர்ந்து இந்த காணொலியும் போடுறேன். நேற்று நான் சொன்ன மாதிரி தான், விஜய் கட்சியோட பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. கிட்டத்தட்ட இதுதான் ரிசல்ட்டுன்றதை ஓரளவுக்கு முன்கூட்டியே சொன்னேன். ஆண்டவன் உத்தரவு பெட்டி அரசியல் பெட்டியாக மாறிக்கிட்டு இருக்குதா? போன 2021 சேவூர் குடும்பத்தோடு வந்தார், கருப்பு தறி வச்சாங்கன்னு. இந்த வாட்டி மண் கலையம் ஃபுல்லாக மண், ஒரு மண் கலையத்தில் தண்ணீர், கலப்பை, பெரம்பு, அதாவது ஒரு உழவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இதையும் வச்சாங்க. 29ஆந்தேதி வச்சதுக்கு பதிலாக 23ஆந்தேதி முன்னாடி வச்சுருந்தா ஏதாவது மாற்றங்களோ தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நான் மறைமுகமாக நேற்றே சொன்னேன், 29ஆந்தேதி முன்னாடியே வச்சுருக்கணுன்னு. ஏன்னா ரிசல்ட் இதுதான்றது 100% தெரியும். ஏன்னா வீட்டில் அரசியல் பேச வேண்டாம்னு சொன்னதுனால நான் பேசாமல் இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட வெற்றி உறுதி செய்துவிட்ட விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம், தாவேகா தொண்டர்கள், விஜய் மற்றும் அவர் கட்சியை சார்ந்த நபர்கள், யார் எம்எல்ஏவாக நின்னாங்க, பேர்லாம் சரியாக இல்லை. ஏன்னா எல்லாமே புதுசு. அனைவருக்கும் வாழ்த்துக்களை முதல்ல கூறிக்கலாம். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் கையோடு ஒரு அறிவுரையும் கூறிக்கொள்ளலாம். விஜய் அவர்கள் உங்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்திங்க. அவங்க இன்றைக்கி கருப்பூரில் சேலம் கருப்பூரில் திமுக கட்சி அலுவலகத்தில் அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்க பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. நாளைக்கு இது விஜய் கட்சிக்காரங்க, விஜய் கட்சிக்காரங்கன்னு உங்கள் பேரில் தான் விடியும். இது மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வித்தியாசமாகவே இருக்காது. ஏன்னா நான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்குறேன். அதாவது எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாருன்னு தெரிஞ்சவொடனே சோடா பாட்டில்லாம் அடிப்பாங்க. அப்போல்லாம் சோடா பாட்டில் கலாச்சாரம். என்ன இப்போ தான் அறுபது வெட்டிடுறாங்க. அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது சோடா பாட்டில் அடிப்பாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்றைக்கெலாம் எங்களெலாம் வெளில அனுப்ப மாட்டாங்க. என் வீட்டிலேருந்து யாருமே வெளில போக மாட்டாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிவியில் 4 படம் 5 படம் அப்படியே கண்டினியூஸாக 3 நாள் 4 நாளைக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கும். உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு ரேடியோவில் நியூஸ் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்போல்லாம் ரிசல்ட் வர்றதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். அந்த மாதிரிலாம் உட்காந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய ஹிந்தி தமிழ் படம் போடுவாங்க, எல்லா படமும் போடுவாங்க. போடும்போது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு அப்படி ரிசல்ட்டு பார்த்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் என்ன ஆரம்பித்தாங்கன்னா மத்தியானம் 2 மணி 3 மணிக்கெலாம் 100% யாருன்னு தெரிஞ்சது. இப்பயே தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட விஜய் அப்படின்றது. ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது திராவிட கட்சியோட உதவியை நாடி தான் ஆகணும். ஆனால் திமுக பக்கம் போக மாட்டீங்கன்றது 100% தெரியும். அதிமுகவோட ஆதரவை கோருவீர்களா? கோரி தான் ஆகணும். உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் அதிமுகவில் அதிமுக கட்சி உங்களோட கூட்டணியில் ஆதரவு தராங்களா, இல்லை வெளியிலேருந்து ஆதரவு தராங்களா அப்படின்றது அதிமுக தலைமை முடிவு பண்ணணும். எடப்பாடியார் ஓரளவுக்கு வந்திருக்கலாம். அவர் வேட்பாளர்கள், நான் நேற்று சொன்னதே தான், வேட்பாளர்கள் தேர்வு செய்ததில் நிறைய தவறுகள். ஒரு சிலருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், சரியான தொகுதிகளை கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணலை. இதெல்லாம் திமுக அதிமுக ஒரு பெரிய பின்னடைவு. திமுக வாஷ் அவுட் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி தப்பிச்சு தருமாறி அப்படி இப்படின்னு அவர் 50 சீட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முக்கிய தலைகள் எல்லாமே உருண்டு போச்சு. அது விஜய்க்கு விஜய்க்கோட விஜய் ஒரு மாற்று சக்தியாக நினச்சி 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், 2 திராவிட கட்சிகள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு 3ஆவதாக ஒரு நபர் தேவைன்னு மக்கள் முடிவு பண்ணி விஜயை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அப்போ திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. ஒரு சரியான மாற்று சக்தி இல்லைன்ற ஒரு காரணத்தால்
அப்படியே வெயிட் பண்ணி இருந்துருக்கிறாங்க. காரணம் வந்து திமுக மீது வெறுப்பு இருந்திருந்ததா, அந்த திமுக ஓட்டு வந்து அதிமுகவுக்கு தான் போயிருக்கும் இல்லைங்களா? இப்போ அதிமுகவிலையும் ஒரு சில அதிருப்தியாளர்கள் இருந்தாங்கன்னா, அந்த ஓட்டு வந்து ஒண்ணு திமுகவுக்கு போயிருக்கும். ஆனால் 2 பக்கமும் இருந்த அதிருப்தியாளர்கள் விஜய்க்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது திமுகவையும் அதிமுகவையும் நம்பாதவங்க, அதாவது அந்த கட்சியில் இருக்கிறவங்களே போட்டதுனால தான் விஜயினால் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் வந்து பெற முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா வந்து விஜயால் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பார்த்துக்க முடியாது. 2வது வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா? கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களுக்கு பில்டிங் தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு பயங்கர வீக்கு. நேற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அரசியலை புரிஞ்சிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்சி இது தயவுசெய்து திமுக மாதிரி அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு இருக்கிற அதிகாரிங்க பார்த்துக்குவாங்க, கலெக்டர் பார்த்துக்குவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு பார்த்து, ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்த்துக்குவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, விவோ பார்த்துக்குவாங்க, இப்படின்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் திமுகவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். காவல்துறையிலேருந்து மிக முக்கியமான துறைகள், காவல்துறை, எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் துறை, இதெல்லாம் வந்து உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். எங்கள் மாற்றுத்திறனாளிகள் குறைகளெல்லாம் உடனடியாக வந்து தீர்த்து வைக்கணும். நாங்களாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கணும். கஷ்டம்னா வந்து ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக கஷ்டத்தில் இருக்கலாம். எங்களை மாதிரி நபர்கள் வந்து ஒரு சில அதாவது காவல்துறை, சட்டம், இதில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு தீர்வு தேவை. வருவோம், சிஎம்சிலுக்கு வருவோம் நாங்களும். அது மாதிரி கண்டிப்பாக யார் வராங்களோ இல்லை, நான் வருவேன். நான் வந்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஆதாரங்கள் கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோ வீடியோக்கள், அவ்வளோ ஆடியோக்கள், அவ்வளோ ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். காரணம் வந்து தென்னை மரத்தில் தேள் கொட்டி பனை மரத்தில் நெறி கட்டுச்சுன்ற மாதிரி எங்கேயோ தேள் கொட்டி போய் எங்கேயோ நெறி கட்டி அது தேவையில்லாத வந்து எண்ணெய் கட்டி அது வந்து எண்ணெய் சுற்றி எவன் அவனுக்கு துரோகம் பண்ணுறானோ அவங்ககிட்டயே போய் விழுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து காரணம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தேவைப்படுது எனக்கு. கண்டிப்பாக சிஎம்சிலுக்கு வந்து நான் நேர்லேயே கூட பேசுவேன். ஆல்ரெடி வந்திருக்கேன், 2 தடவை வந்தேன். 2 தடவை வந்து இத்தனைக்கும் வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு ஒரு உறவுமுறை உறவுமுறையாவது இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அங்கே அதிகம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் சும்மா போய் என்னோட 4 பேர் மாதிரி மனு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி வந்து உங்களையும் வெறுத்து போகக்கூடாது. நானும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளாகட்டும், மக்களாகட்டும், யாராகட்டும், உங்கள் மீது வந்து அதாவது உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றது வந்து மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு மாற்று சக்தி வேணுன்றதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிறது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் வந்து இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும், கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். இந்த 2 திராவிட கட்சிகள் செய்த தவறு, அதாவது நான் வந்தால் கொடைக்கானல் கொலை கேஸை அப்படியே அறுத்து தள்ளிடுவேன்னாரு மு.க. ஸ்டாலின். என்னத்தை அறுத்து தள்ளினாரு? ஒரு இதையும் அறுத்து தள்ளலை. அதே மாதிரி தான் இந்த கட்சி வந்தாலும் உடனே தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது இதுன்ட்டு வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சிங்க, ஒரு 6 மாதம் அப்படியே பரபரப்பாக ஓடும். அது விசாரிக்கிறாங்க, இது விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. என்ன அதிமுகவும் அப்படி தான், திமுகவும் அப்படி தான். 2 கட்சியும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த தவறை வந்து நீங்கள் செய்யாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். தவறு யார் செய்து இருந்தாலும், அது இப்போ செய்த தவறாக இருந்தாலும் சரி, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னே செய்த தவறுதலாக இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்.
குறிப்பாக காவல்துறையில் வந்து ஏகப்பட்ட கேஸுகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட கேஸுகள் இருக்குது. நானே நிறையா எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய விஷயங்கள் காவல்துறை இதில் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலையும் நிறையா இது வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது இல்லாத இது பத்திரப்பதிவுத்துறை, இதில் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பெண்களை விற்பது, அதுவும் இந்த ஆட்சி, இப்போ போன ஆட்சியில் தான் ரொம்ப கொடுமை. 15-16 வயசு பொண்ணெல்லாம் விற்றுருக்குறாங்க. அதுக்குண்டான ஆதாரங்கள், அதில் செய்த தவறுகள், அதுக்குண்டான வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள் ஏகப்பட்டது எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சு எல்லாத்தையும் சேஃப்டியாக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சதுனால கூட என்னை வந்து வீடு கூட வந்து மிரட்டியிருக்கிறாங்க. அதுக்கும் ஆதாரம் இருக்குது. காரணம், என் வீட்டில் வந்து என் பெட்ரூமு, நான் யூஸ் பண்ணுற சாமி ரூமு, ஹாலு, வெளியில் கேட்லேருந்து உள்ளே வர்றது எல்லாமே வந்து கண்காணிப்பு கேமரா, ஹெச்டி கேமரா, ஸ்பைடர் கேமரா வச்சுருக்கிறேன். இது இங்கேருந்து இது நம்மனா ஏஐயில் பண்ணால் அது பண்ணால் இது பண்ணாங்க. இங்கே கேமரா மட்டும்தான் இங்கே இருக்குது. ஒளிப்பதிவு ஆகிறது வந்து டவுன்லோட் ஆகிறது வந்து அது வேறு இடத்துல இருக்குது. ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து அது பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நடக்கிறது எல்லாத்தையும். அதனால் ஆதாரங்கள் வந்து நான் நிறையா வச்சுருக்கிறேன். ஆதாரங்கள் நிறையா வச்சுருக்கிறதுனால வந்து நான் வந்து நேரடியாக அவங்கள வந்து சந்திப்பேன். எந்தெந்த துறையில் என்னென்ன மாதிரி தவறுகள் நடந்திருக்குதுன்றதை வந்து ஆதாரத்தோடு கொடுக்குறேன். தயவுசெய்து வந்து நடவடிக்கை எடுங்கள். நடவடிக்கை எடுப்பீங்கன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த கட்சியோட ஆதரவோடு நீங்கள் ஆட்சி அமைச்சாலும் நடுநிலையோடு நீதி தவறாமல் ஆட்சி அமைத்தால் 2031 தனிப்பெரும்பான்மையோடு விஜய் என்ற நபர் ஆட்சி அமைப்பு ஒரு மிகப்பெரிய சக்தி. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 வருஷத்துக்கு உங்களை அசைய முடியாது. இந்த 5 வருஷம் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் தயவுசெய்து அதிகாரிகளை நம்பி விட்டீங்கன்னா நாசமாக போய்டும் நாடு. ஏற்கனவே போன 5 வருஷம் நாசமாக போயிடுச்சு. எல்லாம் அதிகாரிகளை நம்பி விட்டு நாடு போயிடுச்சு. அப்படி போயிடுச்சு. ஏன்னா அதே தவிர நீங்களும் செய்ய மாட்டீங்கன்னு நம்பிக்கிட்டு, அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு, அந்த தவறை நீங்கள் செய்தீங்கன்னா அடுத்து வரும் தேர்தலில் வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு, இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்த தவறுகளை செய்யாமல் நேர்மையான ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஒரு ஆட்சி. தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் இலவசத்தை தவிர்த்துடுங்க. இலவசத்தை தவிர்த்துட்டு உழைச்சி வாழ சொல்லுங்கள். நான் காசு கொடுத்து பஸ்ஸில் போய்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நிம்மதியாக தான் இருந்தது. ஏன்னா இலவச பேருந்து வேண்டாம். நீங்கள் இலவசமாக எதுவுமே கொடுக்க வேண்டாம். இலவசமாக கொடுக்கறதா இருந்தால் தண்ணீரை கொடுங்க, என்ன கல்வியை கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க. இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுங்க. இதெல்லாம் மக்களுக்கு இது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. தேவையில்லாத வண்டி தரேன், அதை தரேன், இதை தரேன், இதெல்லாம் எதுக்குங்க? மக்களுக்கு அத்தியாவசியம் வந்து அது என்ன? கல்வி, மருத்துவம், போக்குவரத்து வேண்டாம். போக்குவரத்து வந்து பணம் கொடுத்தே போட்டு மக்கள் இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், இலவசங்களை வந்து நிறுத்திட்டு மக்களை உழைச்சி வாழ பழக்கி விடுங்க. எப்போ உழைப்புன்றது கம்மியாச்சோ நாடு நாசமாக போச்சு. பணம் கொடுத்தா வேலை ஆகிடுன்ற நினைப்பில் வந்து பணம் கொடுத்து காரியங்களை சாதிக்கக்கூடிய எண்ணம் எப்போ வந்ததுன்னா உழைப்பு கம்மியானதுக்கப்புறம் தான். ஏதாவது ஒரு அமைப்புன்னு ஒன்று வச்சுக்கிறது, போகிற வரவங்கிட்ட வந்து நான் பிச்சை எடுத்து காசு வாங்கி தின்றது, 2000 கொடு 3000 கொடுன்னுட்டு நன்கொடை வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் இந்த எஃப்சிஆர் சட்டம் அதை பற்றி பேசணும். மோடி கவர்மெண்ட் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வெறுப்பு தட்டுச்சு எனக்கு. ஆனால் வந்து எவ்வளோ நாள் நம்ம தவறில் வாழ்ந்துருக்கிறோன்றது வந்து இப்போ இந்த எஃப்சிஆர் சட்டம்லாம் வந்த பின்னாடி தான் புரிய ஆரம்பிச்சு. அதை பற்றி இன்னொரு காணொலியில் பேசலாம். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சி கரவேல் பாலமணி.